பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 19வது நாளில் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 19ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 19ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கின்ற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். கர்த்தர் இந்த கேள்வியை ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரிலும் பிரதானமானவர். யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சிங்காசனம், பலிபீடம் ஆகிய இரண்டை பற்றியுமே தரிசனம் உண்டானதை ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று கர்த்தர் கேட்கின்றார். அதற்கு ஏசாயா, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். கர்த்தர் எப்போதுமே தேவனுக்காக காரியங்களை செய்ய விருப்பமுள்ளவர்களைத்தான் தேடுகிறார், கட்டாய வேலையாட்களை அல்ல. ஆண்டவருடைய மகிமையை கண்ட ஏசாயா தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்தார். என்னை அனுப்பும் என்று சொல்வதற்கு முன்பு ஏசாயா முதலில் ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்றார். நம்முடைய சொந்த தகுதியின்மையை உணர்வது தவறல்ல, ஆனால் அதை உணர்ந்து மனம் திருந்தும் மனநிலையை தேவன் எதிர்பார்க்கின்றார். தேவன் ஏசாயாவை சுத்திகரித்து அழைப்பு விடுத்த போது அந்த அழைப்பை ஏற்று ஏசாயா தன்னை அர்ப்பணித்தார். சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் ஏசாயா கர்த்தருடைய அழைப்பை கேட்டு தன்னார்வத்துடன் முன்வந்தார். வேலை என்னவென்று கேட்பதற்கு முன்பே என்னை அனுப்பும் என்று அவர் கூறினார். இது கர்த்தருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஏசாயாவின் தாகத்தை காண்பிக்கின்றது. எனக்கு அன்பானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி அதிலிருந்து மீண்டு வருவதற்கு வழி தெரியாமல், மெய் தேவன் யார் என்று தெரியாமல், தெரிந்தும் பாரம்பரியத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இந்த உலகம் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்கள் அநேகர் உண்டு. இப்படி அநேக ஆத்துமாக்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுதினமும் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம். இவர்கள் எல்லாம் அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கின்ற ஆத்துமாக்கள். இவர்களை ஆண்டவருக்கு நேராக திசை திருப்புவதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டிருக்கின்றார். ஏன் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார்? அழைப்பின் முக்கியத்துவம் என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்த்தோமானால், யோவான் 9:4 சொல்கிறது, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகின்றது. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையோடு மிகுந்த பாரத்தோடு சொல்கின்றார். இந்த வார்த்தைகள் அவருடைய இருதய துடிப்பை, ஆவலை, அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகின்றது. அவருடைய பாதங்கள் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து சென்றது. ஆதாம் ஏவாள் பாவத்திலே விழுந்த போது, ஆதாமே நீ எங்கே இருக்கின்றாய் என்ற வார்த்தைகள் எவ்வளவு துக்கத்தோடு கதறுதலோடு ஆத்தும பாரத்தோடு வெளிவந்திருக்கும். தன்னுடைய சாயலிலே தன்னுடைய ரூபத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமை இழந்து போக தேவன் பிரியப்படவே இல்லை. தன்னுடைய கோழி குஞ்சை ஒரு பருந்து தூக்கி கொண்டு போகும்போது தாய் கோழி எவ்வளவாய் கூச்சலிடும் இல்லையா? சாத்தான் ஆத்துமாக்களை நரகத்தை நோக்கி, பாதாளத்தை நோக்கி இழுத்து செல்லும் போது ஆத்துமாக்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருடைய உள்ளம் எவ்வளவாய் துடிக்கும்.
நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன் என்கின்ற வார்த்தைகள் கர்த்தர் எவ்வளவு ஆத்தும பாரத்தோடு சொல்லியிருந்திருப்பார். பகற்காலம் கடந்து போகும், ராக்காலம் வரப்போகின்றது. வருகிற நாட்களிலே இப்போதிருக்கின்ற கிருபையின் வாசல்கள் மூடப்படும், சுவிசேஷத்தின் கதவுகள் அடைக்கப்படும். ஆனால் இன்னும் சுவிசேஷத்தால் சந்திக்கப்படாத இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறியாத ஆத்துமாக்கள் கோடான கோடி பேர் இருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து காலத்தை இரண்டாக பிரித்தார். ஒரு பக்கம் பகற்காலம், மறுபக்கம் ராக்காலம். பகற்காலத்தை கிரியை செய்யக்கூடிய பகற்காலம் என்று சொல்லி உற்சாகப்படுத்தினார். ராக்காலத்தை குறித்து அது கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று எச்சரித்தார். நாம் இப்போது பகற்காலத்தில் இருக்கின்றோம். கிருபையின் தருணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன, ஊழியம் செய்கின்ற வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பகற்காலம் என்றென்றைக்கும் நீடித்திருப்பதில்லை. அந்தி கிறிஸ்துவின் காலங்கள் வருகின்றன. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலமும் வருகிறது. இயேசு கிறிஸ்துவிற்கு கிடைத்த பகற்காலம் 3.5 ஆண்டு காலம்தான். அதற்குள்ளாக அவர் எவ்வளவு தீவிரமாக ஊழியம் செய்தார், எத்தனை அவசரமாக நோயாளிகளை சந்தித்தார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். ஒரு வினாடி நேரத்தையும் கூட அவர் பயன்படுத்தி கொண்டார். எனக்கன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எங்கே பார்த்தாலும் மனிதர்கள் பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கின்றதை பார்க்கலாம். வேலையிலே பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, சரீரத்தின் பிரச்சனை. ஏன் இந்நாட்களில் நாம் அதிகமாக கேட்கின்ற ஒரு செய்தி யுத்தங்களை குறித்ததான ஒரு செய்தி. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று யாவரும் ஒரு அச்சத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருவதற்கு முன்பாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பகற்காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, நாம் ஏன் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக தேவன் ஏன் ஆத்துமாக்களை குறித்து இவ்வளவு அக்கறை உள்ளவராய், கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்ப்போம். நாம் எல்லோருமே அறிந்ததை போல நம்முடைய ஆண்டவர் திரித்துவ தேவன். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். எப்படி ஆண்டவருக்குள் ஒரு திரித்துவம் இருக்கின்றதோ அப்படியே மனுஷனுக்குள்ளேயும் ஒரு திரித்துவத்தை தேவன் வைத்திருக்கின்றார். ஆவி, ஆத்துமா, சரீரம். மனிதனை கர்த்தர் உண்டாக்கும் போது தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆதாமை உண்டாக்கினார். இது நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு காரியம்தான். தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படியும் என்று சொல்லும் போது கர்த்தர் எப்படி ஒரு திரித்துவம் உள்ளவராக இருக்கின்றாரோ அதே மாதிரி மனிதனையும் திரித்துவம் உடையவனாக உண்டாக்கினார் என்பதுதான் அதனுடைய பொருள். வேதத்தின்படி ஒரு மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 பகுதிகளை கொண்டவனாக இருக்கின்றான். 1 தெசலோனிக்கேயர் 5:23 நாம் இதை பார்க்கலாம். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் சரீரத்தை புறம்பான மனுஷன் என்றும் ஆவி மற்றும் ஆத்துமாவை உள்ளான மனுஷன் என்றும் குறிப்பிடுகின்றார். சரீரம், பாடி, இது மனிதனுடைய புறப்பகுதி. நம்முடைய ஐம்புலன்கள் பார்த்தல், கேட்டல், முகர்தல், சுவைத்தல், தொடுதல் மூலம் இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்கின்றது. இந்த மாம்சமாகிய சரீரம் ஒரு நாள் அழிந்து போக கூடியது. ஆவி, ஸ்பிரிட், ஒரு மனிதனின் உன்னதமான ஒரு பகுதி. இது நேரடியாக தேவனுடன் தொடர்பு கொள்ளும் ஒரு ஆழமான ஆவிக்குரிய பகுதி. ஆவிதான் மனிதனுக்கு தெய்வீக உணர்வையும் சுய அறிவு மற்றும் தேவனுடனான ஐக்கியத்தை சாத்தியமாக்குகின்றது. ஆவி என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற உயிர். மனிதனாக பிறந்த நான் இந்த சரீரத்தில் தங்க வேண்டுமானால் கர்த்தர் கொடுத்த ஆவி எனக்கு தேவை, அதாவது உயிர் எனக்கு தேவை. ஆவி ஒரு மனிதனை விட்டு வெளியே போகும்போது ஆத்துமாவும் அணைந்து போகிறது, சரீரமும் செயலற்று போய்விடுகின்றது. பாவத்தினால் மரித்து போன மனித ஆவி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்படும் போது, கழுவப்படும் போது மறுபடியுமாய் பிறக்கின்றது. ஆத்துமா, சோல்,
கர்த்தர் மனிதனுக்குள் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதிய போது ஆன்மா உருவானதாக வேதம் சொல்கின்றது. ஆதியாகமம் 2:7 ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். நமக்குள் இருக்கின்ற ஆத்துமாதான் நாம். நம்முடைய சரீரத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆத்துமாவின் செயல்பாடு என்ன? இது சயின்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. ஆத்துமா என்பது ஒரு மனிதனின் ஆளுமையை குறிக்கின்றது. மனம், சிந்தித்தல், திங்ஸ், சித்தம், முடிவெடுத்தல், சூசஸ், உணர்வுகள், மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தை வெளிப்படுத்தல், ஃபீலிங்ஸ். இந்த ஆத்துமா அழியாதது, நித்தியமானது. இதுவே ஒரு மனிதனின் உண்மையான ஒரு அடையாளம். இது விலங்குகளிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி மனிதனுக்குள்ள தெய்வீக குணங்களை பிரதிபலிக்கின்றது. மரணத்திற்கு பின்பாக சரீரம் மண்ணுக்குள் திரும்புகின்றது. ஆத்துமா மற்றும் ஆவி சரீரத்தை விட்டு பிரிந்து செல்கின்றது. ஒரு மனிதன் மரித்த பின்பும் அந்த நபரின் தனித்துவமான அடையாளத்தை இந்த ஆத்துமா சுமந்து செல்கின்றது. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஆவி, ஆத்துமா உடனடியாக கர்த்தருடன் பரதீசியில் ஓய்வு நிலையில் உணர்வுள்ள ஒரு ஆவியாக இருக்கின்றது. ரட்சிக்கப்படாதவர்களின் ஆவியும் ஆத்துமாவும் இறுதி நியாய தீர்ப்பிற்காக காத்திருக்கும் உணர்வுள்ள தற்காலிக வேதனை நிலையில் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது சரீர உயிர்த்தெழுதல் நிகழும். ரட்சிக்கப்பட்டவர்கள் உயிர் தெழுப்பப்பட்ட மகிமைப்படுத்தப்பட்ட அழியாத சரீரங்களை பெற்று தங்கள் ஆத்துமாக்களுடன் மீண்டும் இணைந்து புதிய பரலோகத்திலும் புதிய பூமியிலும் நித்தியமாக வாழ்வார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் இவர்களும் உயிர் தெழுப்பப்பட்டு இறுதி நியாய தீர்ப்பை சந்திப்பார்கள். அதன் பின்னர் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். இந்த அக்கினி கடலிலிருந்து மனித ஆத்துமாவை மீட்க வேண்டும் என்ற அக்கறை நிமித்தம்தான் தேவன் மனித ஆத்துமாவின் மீது மிகுந்த கரிசனை உள்ளவராக இருக்கின்றார். ஆத்துமா மனித விருப்பங்களின் இருப்பிடமாக கருதப்படுகின்றது. அதனால்தான் உலக கவர்ச்சிகளால், சிற்றின்பங்களால், பாவங்களால் எளிதாக தூண்டப்படுகின்றது. வேதம் சொல்கின்றது, பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும். ஆத்துமா நித்தியமானது. ஆனால் பாவம் செய்யும் போது அந்த ஆத்துமா அழியக்கூடியதாக இருக்கின்றது. தேவன் உண்டாக்கின ஆத்துமாவை மீண்டும் தேவனுடன் இணைப்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதனால்தான் மனம் திரும்புகின்ற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆத்துமாவை பிசாசின் பிடியிலிருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்தும் மீட்பதற்காக தனது இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினால் ஆத்துமா விலைக்கிரயமாக பெறப்பட்டதால் அது கடவுளுக்கு மிகவும் மதிப்பு மிக்கதாக இருக்கின்றது. சரி, தேவன் எப்படி ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்துமாவின் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கின்றாரோ, அதே போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகின்ற சாத்தானும் மனித ஆத்துமாக்களை அழிப்பதிலேயே குறியாக இருக்கின்றான். ஏன் சாத்தான் மனிதன் ஆத்துமாவை அழிக்க நினைக்கின்றான் தெரியுமா? மனிதர்களாகிய நாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்களாகவும் தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிறவர்களாகவும் இருப்பதால் சாத்தான் மனிதன் மீது பொறாமை கொள்கின்றான். சாத்தானால் கடவுளை நேரடியாக அழிக்க முடியாது. வீழ்ச்சி அடைந்த தூதனாக தேவன் எதை மிகவும் நேசிக்கின்றாரோ அவர்களை சேதப்படுத்தவும் முடிந்தவரை பல ஆத்துமாக்களை அழிவுக்கு அழைத்து செல்லவும் அவன் முயற்சி செய்கின்றான். தனக்கு இருக்கும் நேரம் மிக குறைவு என்பதையும் தனது இறுதி தோல்வி நிச்சயம் என்பதையும் சாத்தான் நன்றாக அறிவான். இது அவனது கோபத்தையும் உலகத்தின் முடிவிற்குள் எப்படியாவது முடிந்தவரை பல ஆத்துமாக்களை அழிக்கும் அவசர முயற்சிகளையும் அதிகரிக்கின்றது. அதனால்தான் எவ்வளவுக்கு எவ்வளவு தனது வலையில் விளைவிக்க முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் அவன் செய்து கொண்டிருக்கின்றான். எனக்கன்பானவர்களே, ஒவ்வொரு ஆத்துமாக்களின் விலை மதிப்பு தெரிந்த பிறகு நம்மால் ஆத்தும ஆதாயம் செய்யாமல் இருக்கவே முடியாது. ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கின்றது. மத்தேயு 16:26 சொல்கிறது,
மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஒரு ஆத்துமாவின் விலை மதிப்பு முழு உலகத்தை பார்க்கிலும் பெரியது. உலகத்தின் பார்வையில்தான் படிக்காதவர்கள், ஏழைகள், பாவிகள் என்று வேறுபடுத்தி பார்ப்பார்கள். ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் விலையேற பெற்றவர்களாய் பார்க்கின்றார். அதனால்தான் விலையேற பெற்ற தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். ஆத்துமாவின் முடிவு தெரிய வரும்போது நம்மால் ஆத்தும ஆதாயம் செய்யாமல் இருக்கவே முடியாது. நரகத்தை குறித்து வேதம் சொல்கின்றது. லூக்கா 16:24 அந்த இடம் அக்கினி ஜுவாலையாய் இருக்குமாம். மார்க்கு 9:48 சொல்கிறது, அங்கே புழுக்கள் சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்குமாம். மத்தேயு 25:41 சொல்கிறது, அங்கே நித்திய அக்கினி எரிந்து கொண்டிருக்கும். மத்தேயு 13:42 சொல்கிறது, அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். வெளிப்படுத்தல் 14:11 சொல்கிறது, அங்கே இரவும் பகலும் இளைப்பாறுதல் இருக்காது. 2 தெசலோனிக்கேயர் 1:10 சொல்கிறது, கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அனுபவிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு ஆத்துமாவின் முடிவும் வேதனையானது. நரகமும் பாதாளமும் நிச்சயமானது. பாதாளத்தின் ஆழத்தில் அக்கினி கடல் இரவும் பகலும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்குமாம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவன் மரிப்பான் என்றால் அவனை சாத்தானும் அவனுடைய தூதர்களும் பாதாளத்திற்கு, அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற கடலுக்கு இழுத்து கொண்டு போவார்கள். அந்த நரக கடலில் அக்கினிதான் நிரம்பி இருக்கும். இரும்பை உருக்கி ஊற்றினால் எத்தனை வெப்பத்தோடு கொதித்து கொண்டிருக்குமோ, நரகத்தில் அக்கினியும் கந்தகமும் அப்படித்தான் இடைவிடாமல் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்கின்றது. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற சக மனிதர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் இப்படிப்பட்ட வேதனையில் சிக்கி தவிப்பதை நாம் விரும்புவோமா? ஜெயிலில் தள்ளப்படுகின்ற ஒரு கைதிக்கு கூட ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆயுள் தண்டனையாக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் நான் வெளியே வருவேன் என்கின்ற நம்பிக்கையில் அவன் காலம் தள்ளுகிறான். ஆனால் நரகத்தில் தள்ளப்படுகின்ற மனிதனுக்கோ நம்பிக்கையே இல்லை. அவனுக்கு விடுதலையே இல்லை. அவன் என்றென்றுமாய் நரகத்தில் வேதனைப்பட்டு கொண்டேதான் இருக்க வேண்டும். காலம் மிகவும் குறுகினது. ஆதலால் நம்மால் முடிந்தவரை ஆத்தும ஆதாயம் செய்து இப்படிப்பட்ட நித்திய வேதனையிலிருந்து மனித குலத்தை மீட்டெடுப்போம். நாம் ஏன் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்றால், அது கிறிஸ்து நமக்கு காண்பித்த முன்மாதிரி. அவர் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரும்படி அவர் நமக்கு மாதிரியை காண்பித்திருக்கின்றார். அவர் மலையின் மேல் ஆத்தும பாரத்தோடு ஏறி பிரசங்கித்த போது திரளான ஜனங்கள் கேட்பதற்கு கூடி வந்தார்கள். புருஷர் மட்டுமே 5000 பேர் என்றால் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் எவ்வளவு அதிகமாய் இருந்திருப்பார்கள் இல்லையா? இன்றைக்கு இருப்பது போல PA சிஸ்டம், மைக், ஸ்பீக்கர் வசதிகள் எல்லாம் அந்நாட்களில் இருந்திருக்காது. நெஞ்சு வலிக்க வலிக்க கத்தி கத்தி பேசி இருந்திருப்பார். 3 நாட்களுக்கு இரவும் பகலும் உபதேசம் பண்ணினாராம். சில வேளைகளில் வனாந்திரத்தில் பிரசங்கித்தார். சில வேளையில் படகில் ஏறி கரையிலே நின்று ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். அதே நேரம் தனிப்பட்ட முறையிலும் மக்களை சந்தித்து சுவிசேஷம் அறிவிக்கவும் அவர் தவறவில்லை. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமுவை ஒரு இரவிலே சந்தித்தார். சமாரியா ஸ்திரீயை மத்தியான வெயிலென்றும் பாராமல் கிணற்றோரத்தில் சந்தித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசினார். 38 வருடங்களாய் திமிர்வாத வியாதியினால் படுத்து கிடந்தவனை பெதஸ்தா குலத்தண்டை தனிமையாய் சந்தித்து அவனை குணமாக்கினார். சிலுவையில் மரிக்கும் போது கூட பக்கத்தில் அவரோடு அறையப்பட்டிருந்த கல்லனோடு பேசி ஆத்தும ஆதாயம் செய்தார். மரத்திலே ஏறி அவரை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்த சகேயுவை சந்தித்து அவருடைய வீட்டிற்கு சென்று எல்லாரையும் ரட்சிப்பிற்குள் கொண்டு வந்தார். படிப்பறிவில்லாத மீன் பிடிக்கிறவர்களை ஆத்தும ஆதாய வீரர்களாய் மாற்றினார். ஊழியம் செய்யும் அப்போஸ்தலர்களாய் உருவாக்கினார். பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு 3000 5000 என்று திரளான ஜனங்கள் மனம் மாறினார்கள். அப்போஸ்தலர் பவுலை கர்த்தர் எவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தினார்.
பிலிப்புவை கொண்டு சமாரியாவிலே பெரும் எழுப்புதலை ஏற்படுத்தினார். அன்று இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அப்போஸ்தலர் பவுலும் சுவிசேஷத்தை தீவிரமாய் அறிவித்தார்கள். இப்பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கின்றது. சுவிசேஷத்தை அறிவிக்க வயது வரம்பில்லை, குறிப்பிட்ட அழைப்பு என்று ஒன்றுமில்லை. யாரானாலும் எந்த நேரமானாலும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யலாம். தகப்பனுக்கு மகன் ஊழியம் செய்கின்றது போல கர்த்தருடைய பணி என்மேல் விழுந்த பணி என்ற உத்தரவாதத்துடன் வாஞ்சையுடனும் விருப்பத்துடனும் நாம் செய்ய வேண்டும். நம் வேதத்திலே பார்க்கும்போது கோலியாத் எழுந்து நின்று இஸ்ரவேலின் தேவனையும் தேவ ஜனங்களையும் நிந்தித்த போது தாவீது பக்தி வைராக்கியம் கொண்டு எழுந்தார். அதற்கென்று அவருக்கு ஒரு விசேஷ அழைப்பு யாராலும் கொடுக்கப்படவில்லை. அவருக்குள் இருந்த அபிஷேகம் கோலியாத்தை அடித்து வீழ்த்தும்படி ஏவி எழுப்பியது. சவுலின் படையிலே எத்தனையோ போர் வீரர்கள் இருந்திருப்பார்கள், தளபதிகள் இருந்திருப்பார்கள். ஆனால் பக்தி வைராக்கியம் கொண்டு முன்னேறி சென்ற தாவீதையே கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணினார். நீங்கள் யாராக இருந்தாலும் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியும். குடும்ப பெண்ணாக இருந்தால் உங்கள் வீட்டிற்கு வருகின்ற காய்கறிக்காரர்கள், பால்காரர்கள், உங்கள் வீட்டில் வேலை செய்கின்றவர்களை நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யலாம். யோவான் 9:25 முன்பு நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கின்றேன், இயேசு என்னுடைய கண்களை திறந்தார் என்று சொல்லும் வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உள்ளது. இதுதான் அவனுடைய சாட்சி, இயேசுவை குறித்த நற்செய்தி. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார் இல்லையா? வாழ்க்கையில் தோற்று போய் கண்ணீரோடு கவலையோடு இருப்பவர்களிடம் எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார் என்று உங்கள் சாட்சியை சொல்லுங்கள். அதுவும் நற்செய்திதான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டத்தோடு, பாடுகளோடு, கடன்களோடு, வியாதியோடு, சமாதானமற்ற நிலையிலே உள்ள எத்தனையோ விதமான மனிதர்களை சந்திக்கின்றோம். இயேசுவின் அன்பை குறித்தும் அவர் கொடுக்கும் விடுதலை குறித்தும் சொல்லி ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். நாம் ஆத்தும ஆதாயம் செய்கிறதால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. லூக்கா 15:7 சொல்கின்றது, மனம் திரும்புகின்ற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புகிற ஒரு மனிதனின் நிமித்தம் எவ்வளவு சந்தோஷம் உண்டாகிறது இல்லையா? முதலாவது, அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. பரலோக கவர்மெண்டில் கர்த்தர் நின்று இன்று இந்த குடும்பத்தில் ஒரு மகன், மகள் மறுபடியும் பிறந்திருக்கிறாள் என்று ரட்சிப்பின் செய்தியை கம்பீரமாய் அறிவிக்கின்றார். தேவ தூதர்கள் மிகுந்த களி கூறுகின்றார்கள். கெட்ட குமாரன் மனம் திரும்பி தகப்பனண்டை வந்தபோது அந்த தகப்பன் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் இல்லையா? என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அதே போலத்தான் ஒரு பாவி மனம் திரும்பும் போது அது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகின்றது. நீங்கள் அப்போஸ்தலர் 8:5-8 படிப்பீர்கள். ஆனால் பிலிப்பு என்ற பக்தன் சமாரியா பட்டணத்திற்கு சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், பக்தனாகிய பிலிப்பு தன்னை குறித்து பேசவில்லை, மற்றவர்களை குறை சொல்லி பேசவில்லை, குற்றப்படுத்தி காயப்படுத்தி பேசவில்லை. மாறாக அவருடைய பிரசங்கம் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவரால் செய்யப்பட்ட நற்கிரியைகளை குறித்தும் மாத்திரம்தான் இருந்தது. என அன்பானவர்களே, உங்களுக்கும் கூட சுவிசேஷம் சொல்ல எத்தனையோ தருணங்கள் ஆண்டவர் கொடுத்திருந்தும் அவரை பற்றி இதுவரை சொல்லாமல் இருந்திருக்கலாம். பேசுகிறதற்கு தயங்கி நின்றிருக்கலாம், அல்லது ஒரு வேளை அலட்சியப்படுத்தியும் இருக்கலாம். நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், அதற்குதான் ஆண்டவர் ஊழியர்களை, சுவிசேஷகர்களை, போதகர்களை வைத்திருக்கிறாரே. இல்லை அன்பானவர்களே, சுவிசேஷத்தை அறிவிப்பது இயேசுவை அறிந்த ஒவ்வொருவரின் மேலும் விழுந்த கடமை என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனக்கு நேரம் கிடையாது, எனக்கு பேச தெரியாது, நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் என்று சாக்கு போக்குகளை சொல்வது வேதனைக்குரியதாக இருக்கின்றது. ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்து ஒருவருக்காவது கூற முயற்சி செய்யுங்கள். சொல்ல வேண்டியது நமது கடமை, அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டியது கர்த்தருடைய காரியம். ஆகவே நம்முடைய வேலையை நாம் செய்வோம்.
கர்த்தர் தம்முடைய காரியத்தை ஏற்ற வேளையிலே அவர் செய்வார். இனி ஒருபோதும் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்து அக்கறையற்றவர்களாய் இல்லாமல் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். தேசம் எழுப்புதலை காண ஜெபிப்போம். பரலோகம் ஆத்துமாக்களால் நிரப்பப்பட ஜெபிப்போம். கர்த்தருக்காக நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யும் போது கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் மிகுதியாய் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, எத்தனை ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. யாரை நான் அனுப்புவேன், யார் நம்முடைய காரியமாய் போவான். இந்த வார்த்தைகள் தேவனுடைய பாரம் என்ன என்று நாம் அறியலாம். அவருக்குள் இருக்கிற ஏக்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். ஏன், பாவத்தில் இருந்த நம்மை, சாபத்திலே, கண்ணீரிலே, வியாதியில் இருந்த, கடன் பிரச்சனையில் இருந்த நம்மை எதற்காக ரட்சித்தா தெரியுமா? அவருடைய அன்பை வெளிப்படுத்த. ஆமான்பானவர்களே, அன்பின் பிரதிபலன் தான் ரட்சிப்பு வந்தது. யாவரும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பு சாதாரண முறையிலே நமக்கு கிடைக்கவில்லை. அதற்கென்று ஒரு விலைக்கிரயத்தை இயேசு செலுத்தினார். இயேசு கிறிஸ்து என்ன விலைக்கிரயத்தை செலுத்தினார் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். மார்க் 10:45 சொல்லுகிறது, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். எபிரியர் 2:9 சொல்லுகிறது, நம் ஒவ்வொருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தோம். கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிலுவிலே நமக்காக சிந்தினார். எதற்காக தெரியுமா? அன்பு. தேவன் நம்மேல் வைத்த அன்பு. நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து சிலுவை ஊடாக சென்றதால் தன் அன்பை வெளிப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் எவ்வாறாக இருக்கிறோம்? தேவையில்லாத கோபங்கள், தேவையில்லாத பகை, தேவையில்லாத மனஸ்தாபங்கள் நமக்குள் இருக்கிறதா? இயேசு நமக்காக சிலுவை பாடுகள் ஊடாக பட்ட பாடுகள் நினைத்து பார்க்க. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது, பிதாவே, இவர்கள் என்னதென்று அறியாமல் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னார். ஜெபம் பண்ணினார். அவங்க சிலுவையில் இயேசு அறிகிறார்கள், தெரியாமல செய்தார்கள், தெரிந்தே செய்தார்கள். ஆனாலும் ஆண்டவரோட ஜெபம் பார்த்தீங்களா? அவர்கள் தெரியாமல் செய்கிறார், அவர்களை மன்னியும் என்று. இதுதான் உண்மையான அன்பு. மன்னிக்கிறதும் மறுக்கிறதும் தேவ பிள்ளைகளுடைய நல்ல குணமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறதால நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று. ஒரே ஒரு வாழ்க்கை, பழையவைகள் எல்லாம் களைத்து போட்டு, பழைய கசப்புகள், பழைய கோபம், மனஸ்தாபங்கள், பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு லென்த் காலத்துல மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை பிரியப்படுத்த, ஆண்டவரை சந்தோஷப்படுத்த, நம்மை சுற்றி இருக்கிற மக்களையும் சந்தோஷப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் ஜெபம் செய்யலாமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் கருத்தில் வைக்கிறோம் அப்பா. ஆமா, நாம் பெற்ற இன்பத்தை வையகம் பெருக வேண்டும் என்று பொருள் சொல்கிறதை போல நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்பை, தேவ அன்பை பிறரிடத்திலும் சொல்ல, பிறரையும் ரட்சிக்க, ஆண்டவருடைய நற்செய்திகளை சொல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பல நேரத்தில் எங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறோம், எங்களுக்கு பேச தெரியாது, அந்த ஞானம் இல்லை, வேத அறிவு இல்லை என்று. மோசே திக்கு நாவுள்ளவன் தான், கர்த்தருக்காக பேச போனான். கிதியோன் சிறியவன் தான், ஆனா ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போன்னு சொன்னார். ஆமாப்பா, நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். எங்களோட கூச்ச சுவாபம், எங்களோட பயங்கள், எங்களோட தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போடுங்க. உங்களோட சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக, பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் வரங்களை தந்து எடுத்து பயன்படுத்துங்க. உங்களோட நாமம் மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைங்க. நீ அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி.
கோடான நன்றி. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மேலும் இந்த வீடியோக்களை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது அல்லவா? உங்களோட ஸ்டேட்டஸ்ல அல்ல மற்றவருக்கு ஷேர் பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ண இது ஒரு ஊழியமா செய்து பாருங்க. இந்த லென்த் காலத்துல இதுவும் ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற போலதான். உங்களால் ஏன்றதை செய்யுங்க. கர்த்தர் தம்முடைய நிறைவு நாள் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.